நம்ம யாருக்கு லாயலா இருக்கோமோ இல்லையோ, நம்மளுக்கு முதல்ல லாயலா இருக்கோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஒரு செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறத தவிர, மத்த எந்த விஷயமே உங்கள முன்னேற்றத்துக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. நீங்க ஒரு தேர்ட் பெர்சனுக்கோ, இல்ல உங்க ஹையர் அஃபிஷியலுக்கோ, உங்க வீட்ல உள்ளவங்களுக்கோ உண்மையா இருக்கிறதுங்கிறத தாண்டி, உங்க மனசாட்சிக்கு நீங்க முதல்ல உண்மையா இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிசிப்ளின் உங்களை இம்ப்ரூவ் பண்றது மாதிரி வேற யாராலையுமே உங்களை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. உங்கள்ட்ட குடுக்கப்பட்ட வேலையையோ, ஒரு ப்ராஜெக்ட்டையோ ஏதோ ஒண்ணு நீங்க செய்யும்போது, எந்த அளவுக்கு நீங்க அதுக்கு உண்மையா உங்களோட சோல்ஃபுல்லா அது எந்த அளவுக்கு கனெக்டோட நீங்க அதை செய்யறீங்க அப்படிங்கிறதுல தான் அதோட ரிசல்ட்டே அடங்கியிருக்கு. ஸோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காகயோ, இன்னொருத்தவங்க அதை பாராட்டணுங்கிறதுக்காகவோ நீங்க எப்ப திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு வேலை ஏதோ ஒன்று செய்ய போறீங்க அப்படின்னா, நீங்க அதுல எந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருக்கீங்கிறத மட்டும் பாருங்க. ஸோ இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் நீங்க செய்யற எல்லா வேலையிலயும் ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறது நீங்களே ஃபீல் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.